சிதம்பரம் என்றாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது அந்த ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜர் சிலை. ஆனால் அந்த தெய்வீக சிலையை உருவாக்கிய சிற்பி மேலும் 4 நடராஜர் உருவங்களை உருவாக்கினார் என்பது உங்களுக்கு தெரியுமா? காலத்தால் மறக்கப்பட்ட அந்த கோவில்கள் இன்று திருநெல்வேலி சுற்றுப்புறங்களில் மறைந்து கிடக்கின்றன. அந்த சிற்பி நாமசிவாய முத்துவை சந்தியுங்கள். தங்கத்தில் 1, செம்பில் 1 என 2 நடராஜர் சிலைகளை உருவாக்க சிங்கவர்மன் மன்னரால் நியமிக்கப்பட்டார். அது எல்லாம் இங்கிருந்துதான் தொடங்கியது. செப்பாறையில் இங்கு உள்ள நடராஜர் திருவுருவம் உலகிலேயே முதன்மையானது என கருதப்படுகிறது. அதனால்தான் இந்த இடத்திற்கு தென் சிதம்பரம் என்ற பெயர் வந்தது. சிவபெருமானே ஒரு தங்க சிலையை செம்பாக மாற்றி இந்த புனித பூமியை என்றென்றும் வசிக்க தேர்ந்தெடுத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. கோவில் 1 செப்பாறை நடராஜர் கோவில் திருநெல்வேலியில் இருந்து 14 கிலோமீட்டர். பக்தி விரைவில் வஞ்சகமாக மாறியது. அந்த சிலையை பார்த்து மெய்மறந்த வீரபாண்டியன் மன்னன் தனக்காக ஒரு சிலை வேண்டுமென ஆசைப்பட்டான். அந்த சிற்பி 2 சிலைகள் மேலும் செய்தபோது மன்னன் அவனது கைகளை துண்டித்தார். இனி யாரும் அத்தகைய சிலையை உருவாக்க முடியாதபடி. கோவில் 2 ஸ்ரீ அழகிய கூத்தர் கோவில் கட்டாரிமங்கலம் திருநெல்வேலியில் இருந்து 40 கிலோமீட்டர். மனைவியருடன் அரிய நவக்கிரகங்களுக்கு பெயர் பெற்றது. அந்த சிலைகளில் 1 கோவிலுக்கு சேரவில்லை. பெரும் வெள்ளத்தில் சிக்கிவிட்டதால் அது கைவிடப்பட்டது. பிறகு கிராம மக்கள் கரிசூழ்ந்த மங்கலத்தில் அதை கண்டுபிடித்தனர். சிவபெருமான் மன்னனின் கனவில் தோன்றி இங்கு தங்க விரும்புவதாக தெரிவித்தார். கோவில் 3 கரிசூழ்ந்த மங்கலம் நடராஜர் கோவில் திருநெல்வேலியில் இருந்து 22 கிலோமீட்டர். அம்மன் சிலை கனவில் கிடைத்த வழிகாட்டலின் பேரில் தரையில் புதைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ஊனமுற்ற சிற்பி தனது முயற்சியை நிறுத்தவில்லை. தானே உருவாக்கிய மரக்கைகளுடன் ஒரு இறுதி நடராஜர் திருவுருவத்தை உருவாக்கினார். தெய்வத்திற்கு தனது இறுதி காணிக்கை என. கோவில் 4 மேல கருவேலன்குளம் சௌந்தர பாண்டீஸ்வரர் கோவில் திருநெல்வேலியில் இருந்து 37 கிலோமீட்டர். மன நோய்களில் இருந்து குணமடைய விரும்புவோர் இன்னும் வருகை தருகிறார்கள். இந்த 5 கோவில்களும் சேர்ந்து பஞ்ச நடராஜர் ஸ்தலங்கள் என அழைக்கப்படுகின்றன. பிரபஞ்ச தாண்டவம், தெய்வீக நீதி மற்றும் மறக்கப்பட்ட மரபு ஆகியவற்றின் ஒரு புனித வட்டம். பஞ்ச நடராஜர் கோவில்கள் 1 சிதம்பரம், 2 செப்பாறை, 3 காட்டாரி மங்கலம், 4 கரிசூழ்ந்த மங்கலம், 5 கருவேலன்குளம். நீங்கள் திருநெல்வேலியை சுற்றி ஒரு ஆன்மீக பயணத்தை திட்டமிடுகிறீர்கள் என்றால் இந்த புனித இடங்களை தவறவிடாதீர்கள். இவை வெறும் கோவில்கள் அல்ல, சிவபெருமானின் நித்திய நடனத்தின் பாதச்சுவடுகள். இடங்கள், விரிவான கதைகள் மற்றும் தரிசன குறிப்புகளுக்கு எனது க்ஷேத்ராதனம் வலைப்பதிவை பார்வையிடுங்கள். விவரங்கள் விளக்கத்தில் உள்ளன. மேலும் தெய்வீக பயணங்களுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நம சிவாய.